தற்போதைய அண்மை செய்தி, சாதி பெயர்களுடன் தனியார் பள்ளிகள் இயங்கி வந்தால் அவ்வாறு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று அறிவுரை வழங்கியுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில், கல்லூரிகளில் சாதிய வன்முறைகள் தடுப்பதற்கான பரிந்துரைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் நெற்றியில் குங்குமம், விபூதி போன்றவை வைக்கக்கூடாது, கைகளில் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது, சாதி பெயர்களுடன் தனியார் பள்ளிகள் இயங்கி வந்தால் பெயர்களை நீக்க அந்த பள்ளிகளுக்கு கல்வித்துறை வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை விதித்துள்ளது பள்ளி கல்வித்துறை. தொடர்ந்து வேண்டுகோளை மீறும் பட்சத்தில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது அறிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவர்களிடையே அதிக அளவு சாதிய மோதல்கள் நிகழ்வதன் காரணமாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்தது. தற்பொழுது நீதியரசர் சந்துரு தனது பரிந்துரைகளை அரசிடம் சமர்ப்பித்துள்ளார். அந்த பரிந்துரையில் பல்வேறு முக்கிய அம்சங்களை நீதிபதி சந்துரு அவர்கள் அரசுக்கு வழங்கியிருக்கின்றார். அதில் மிக முக்கியமானது என்பது அரசு பள்ளிகளில் தமிழகத்தில் சாதிய பெயர்களுடன் இருந்தால் அந்த பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் சாதிய பெயர்களுடன் அந்த பள்ளிகள் இயங்குமானால் அந்த பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டு அந்த பெயர்களை நீக்க பரிந்துரைக்க வேண்டும். அவ்வாறு தனியார் பள்ளிகள் அரசின் அந்த வேண்டுகோளை ஏற்க மறுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றது. அதே போல 20 பரிந்துரைகள் மிக முக்கியமானதாக உடனடியாக செயல்படுத்தக்கூடிய வகைகள் அந்த பரிந்துரைகள் நீதிபதி சந்துருவால் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக மாணவர்கள் பள்ளிகளுக்கு வருகின்ற போது அவர்கள் நெற்றியில் விபூதியோ குங்குமோ வைக்கக்கூடாது. அதே போல சாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் கைகளில் வண்ண கயிறுகள் அணியக்கூடாது என்ற அந்த ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மிக முக்கியமாக 11ஆம் வகுப்பில் ஆதிராவிடர் மாணவர்களுக்கு இந்த கணித மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் இடஒதுக்கீடு கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பரிந்துரை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தற்பொழுது காவிமயமாக்கல் முயற்சி நடைபெறுவதாக பல்வேறு தரப்பிலிருந்தும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் சாதிய மோதல்கள் நிகழக்கூடிய பகுதிகள் எவை என்பதை தமிழக அரசு கண்டறிந்து அங்கு காவல்துறை கொண்டு உரிய விசாரணை நடத்தி சாதிய மோதல்கள் நடைபெறாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற அந்த பரிந்துரை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பரிந்துரைகள் 20 பரிந்துரைகள் உடனடியாக தமிழக பள்ளிகளில் கல்லூரிகளில் செயல்படுத்த வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தற்பொழுது அரசிடம் வழங்கியிருக்கின்றார். அந்த பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை நாம் பார்த்தோம். அதை தவிர்த்து ஏராளமான பரிந்துரைகள் தற்பொழுது அரசுக்கு சந்துரு அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதனை உடனடியாக தமிழக அரசு விரைவில் அமல்படுத்தும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். கீதன், தற்போது இந்த பரிந்துரையானது எப்போதிலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளது? மிக முக்கியமாக இன்றைய தினம் தனது அறிக்கையை நீதிபதி சந்துரு அவர்கள் அரசுக்கு அளித்திருக்கின்றார். இந்த பரிந்துரைகளை பொறுத்தவரை தற்பொழுது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது வருகின்ற 20ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த பின்னர் தான் இந்த பரிந்துரைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பள்ளிகளில் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ளாக இந்த பரிந்துரைகள் மெல்ல பள்ளி மற்றும் பள்ளிகளில் அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கீதன், இது நடைமுறைக்கு வரக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு பள்ளிகளையும் அதற்கான குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் வழங்கலாம். அதாவது இந்த பரிந்துரைகளை பொறுத்தவரை உடனடியாக இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அமல்படுத்தப்படுவதற்கான அந்த பணிகள் தொடங்கப்பட்ட பிறகு அவற்றை உரிய முறையில் அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் கண்காணிப்பார்கள். அதற்காக தனியாக நிச்சயமாக அந்த குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்ட வரை பல இடங்களில் பல மாவட்டங்களில் இந்த ஆதிராவிடர் பள்ளிகள், கல்லர் சீர்பரவிடர் பள்ளிகள் என்று தனித்தனி சாதிய பெயர்கள் கொண்ட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற முக்கிய பரிந்துரையும் அதில் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முக்கிய பரிந்துரைகள் இருப்பதால் இவற்றை அமல்படுத்துவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை குறித்தெல்லாம் விரிவாக ஆய்வு செய்த பின்னரே இந்த பரிந்துரைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வரும். இந்த பரிந்துரைகள் அமல்படுத்துகின்ற பொழுது அரசு தரப்பில் இதனை கண்காணிப்பதற்கு தனியாக அதிகாரிகள் அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த பரிந்துரைகள் எல்லாம் அமல்படுத்தப்படும்.